Civil Procedure Code நமக்கு இது 4th class. Civil Procedure Codeல introductionல இருந்து applicationல இருந்து objectல இருந்து அதோட contents, rejection of plaint, return of plaint, அந்த அடிப்படையில் restitution as well as objective type questions expected in Civil Procedure Code. அதுதான் இன்னைக்கு நம்மளோட டைட்டில். சிவில் ப்ரொசீஜர் கோடில் அப்ஜெக்டிவ் டைப் வாஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால எந்தெந்த போர்ஷனில் நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். நீங்கள் கொஷின் எக்ஸாமினராக இருந்தால் கொஷின் எப்படி செட் பண்ணுவோம்? இந்த ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியாவோட டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய கிளாஸஸ் ஆன்லைனில் அவைலபிளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் தான். நான் பார்த்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் மேபி தவறு இருக்கலாம். அதனால் நான் சொல்லக்கூடியது 100% கரெக்டு அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எடுத்துகிட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சமயத்தில் நமக்கு அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் ரெஸ்டிடியூஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் லெக்சிஸ் நெக்சிஸ் நான் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணி நான் ஆப்ஷன்ஸ் நான் எடுக்கலை. சோர்ஸ் எங்கேருந்து நான் உங்களுக்கு கொடுக்கேன் அப்படின்னா லெக்சிஸ் நெக்சிஸ் அவங்களோட பப்ளிகேஷனில் இருந்து தான் அந்த கொஷின்ஸ் நான் பார்த்து அதில் மினிமலைஸ் பண்ணி எது நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் ஃபர்தராக நமக்கு வேறு ஏதாவது கிளாஸிஃபை பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நமக்கு கிளாஸில் கிராஸ் பண்ணதில் நமக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சிவில் ப்ரொசீஜர் கோடை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஒரு சில கொஷின்ஸ் நம்ம ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். டிகிரி அப்படிங்கிறத எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? நமக்கு ஆப்ஷனலாக செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி இருக்காது. டிகிரி அப்படிங்கிறது 2:2ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த டெஃபினிஷன் கிளாஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டெஃபினிஷன் கிளாஸ்லேருந்து இன்டர்பிரட் பண்ணி தான் நமக்கு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆயத்தமாக இருக்கணும். மீன்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? Class 12 I think so. Means profit அப்படின்னா என்ன? இது ஒரு லெக்சர் சீரீஸு இதில் அப்படி அந்த மாதிரி இல்லை. நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க, நானும் படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்ட்ராக்ட் மெத்தடில் போனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மீன்ஸ் ப்ராஃபிட்னா நமக்கு என்ன புரிஞ்சுருக்கோமோ அதை மாதிரி தான் நான் கேட்குறேன். இப்போ எப்படி புரிஞ்சுருக்கிறேன்னா ஒரு வரியில் பதில் சொல்லலாம். ரெஸ் ஜுடிகேட்டான்னா என்ன? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் அதெல்லாம் நிறைய இருக்கும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தால் அதான் ரெஸ் ஜுடிகேட்டா. கேள்வி கேட்டாச்சு, பதில் சொல்லியாச்சு, தீர்வும் கொடுத்தாச்சு. அதே கேள்வி அதே பதில் அதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருந்தால் ரெஸ் ஜுடிகேட்டா. நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். அது மாதிரி நமக்கு லீகல் டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் லீகல் மேக்ஸிம்லேருந்து லீகல் டேர்மில் இருக்கக்கூடியதுக்கு இங்கிலீஷ் மீனிங், தமிழ் மீனிங், லீகல் மேக்ஸிம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட் கிளாஸ்லேயே கூட நம்ம பார்த்தோம். ஆக்ஷியோ பர்சனலிஸ் மோரிசர் கம் பெர்சானாம் அப்படின்னா என்ன? உபிஜஸ் இபி ரெமடியம் எல்லா அதுக்கும் லீகல் மேக்ஸிம்ஸ் இருக்குது. நெமோ ஜூடெக்ஸ் இன் காசா சுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு லீகல் மேக்ஸிம் என்டையர் ஆக்டையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது சப்ஸ்டான்ஷியலாக இந்தியன் பீனல் கோடில்
யார் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அதை ஆஸ் ஆன் டேட்டில் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், நமக்கு டெஃபினிஷன் கிளாஸ் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், இன்னைக்கு தேதியில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் இந்த செயலுக்கு தப்பு, இந்த செயல் தவறு அப்படின்னா அந்த செயலை செய்தால் அதற்கு என்ன பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது 1860 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸுக்கு அப்புறம் இன்னைக்கு 2013 டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடியது தான். ஆக்ஷியோ பர்சனலிஸ் மோரிசர் கம் பர்சானம் அப்படிங்கிறது ஆள் வழக்கு ஆளுடன் முடிவுறும். ஒரு நபர் வந்து தான் செய்த தப்புக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த நபர் உயிரோடு இருந்தால் அந்த பனிஷ்மெண்ட்டை அவருக்கு தான் நம்ம பணிக்க முடியும், அவரோட வாரிசுகளுக்கு அதை பணிக்க முடியாது. அதே உபிஜஸ் சிபி ரெமெடியம் அப்படிங்கும்போது உரிமையல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சிவிலின் நேச்சரில் வரக்கூடிய சமயத்தில் இந்த ஆக்ஷியோ பர்சனலிஸ் மோரிசர் கம் பர்சானம் அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் கேட்டகரியில் legal heirs also liable for the rights and liabilities. இறந்து போன நபரோட வாரிசுகளுக்கும் பொறுப்பு வரும். இவரோட பாகத்தை அவங்க எப்படி அனுபவிக்காங்களோ, லாபத்தில் எப்படி பங்கெடுக்காங்களோ, அதே மாதிரி அவருக்கு ஏற்பட்ட கடமைகள்லையும் பொறுப்புலையும் அவங்களுக்கு வாரிசுகளுக்கு பொறுப்பு வரும் அப்படிங்கிறது தான் அதில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத சிபிசியில் செக்ஷன் 144 அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது செக்ஷன் 144 ஆஃப் சிபிசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெமோ ஜூடக்ஸ் இன்காசா சுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், அதோட அர்த்தம் என்ன? நெமோ ஜூடக்ஸ் இன்காசா சுவா, என் மேலே தான் அலிகேஷன், நானே அதுக்கு தீர்வு கூற முடியாது. என் மேலே உள்ள அலிகேஷனுக்கு நானே தீர்ப்பு வழங்க இயலாது. நானே என் மேலே உள்ள அலிகேஷனுக்கு விசாரணை அதிகாரியாகவோ தீர்வு வழங்கக்கூடிய நபராகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த லீகல் மேக்ஸிமில் நமக்கு ரெஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு அநேகமாக ஃப்ரைடே வந்து லீகல் மேக்ஸிம் கிளாஸ் இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்கள். லீகல் மேக்ஸிம்லேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டருக்கும் கொஷின்ஸ் அலாட் பண்ணக்கூடிய சமயத்தில் லீகல் மேக்ஸிமுக்கு ஒரு 4 கொஷின்ஸ் வந்து நம்ம அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய 144 ரெஸ்டிடியூஷனில் அதை மாதிரி ஒரு லீகல் மேக்ஸிம் ஆக்டஸ் கியூரி நெமினம் கிராவாபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்டஸ் கியூரி நெமினம் கிராவாபிட். அதோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, the act of court shall harm no one. The act of court shall harm no one. நீதிமன்றத்தின் செயலானது யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தீர்வு வழங்குவது தான் நீதிமன்றத்தோட செயல். ஸோ ஏற்கனவே 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் வழக்கில் இருக்கக்கூடிய கோப்புகளின் அடிப்படையில் தீர்வு வழங்கிய பின் அந்த தீர்வில் ஏதாவது திருத்தங்கள் ஏற்படுத்தணும், மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். செக்ஷன் 152. செக்ஷன் 152 யாராவது வாசிக்க முடியுமா? செக்ஷன் 152 ஆஃப் சிபிசி. அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டிகிரிக்கும் ரிவ்யூக்கும் ரெஸ்டிடியூஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? Let us see section 152 of CPC.
Amendment of judgment, degree or orders. Clerical or arithmetical mistakes in judgment, degree or orders. Neither on its own motion or on application of either parties. இதுதான் செக்ஷன் 152ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஜட்ஜ்மெண்ட் டிகிரியில் இருக்கக்கூடிய அப்பேரண்ட் எரர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பேரண்ட் எரர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட். பார்த்த மாத்திரத்திலேயே மேலெழுந்த வாரியாகவே நமக்கு தெரியுது இதில் தவறு இருக்குது. அந்த தவறு டைப்போகிராஃபிக்கல் எரர். சர்வே நம்பரில் டைப் பண்ணக்கூடிய சமயத்தில் 1க்கு பதிலாக 7 டைப் பண்ணிட்டாங்க, 7க்கு பதிலாக 1 டைப் பண்ணிட்டாங்க, 3க்கு பதிலாக 8 டைப் பண்ணிட்டாங்க, 8க்கு பதிலாக 3 டைப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எரர் நம்ம நாலேஜில் வந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை ஷூமோட்டோவாக அந்த கரெக்ஷனை கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் அதை பண்ணிக்கலாம். மேஜராக ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அங்கே பெர்மிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் அப்பீல் தான். அதில் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அப்பீல் தான் அதில் ரெமெடி. ஸோ அந்த அடிப்படையில் ரெஸ்டிடியூஷன்லேயும் இதை தொடர்பு படுத்தி தான் வருது. த டேர்ம் restitution is not defined in civil procedure code, but it can be defined as restoring to one party the benefit that the other party received under the degree that was later found to be incorrect. Means profit அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத பாருங்கள். 2 class 12ல் மீன்ஸ் ப்ராஃபிட் தமிழில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, உதாரணமாக நான் சொல்கிறேன், தவறான ஒரு உரிமையின் மூலமாக ஒரு ஆதாயம், தவறான ஒரு உரிமையின் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டுருக்காக அதை எடுத்துக்கிடலாம். ஒரு நபருக்கு ஒரு பகுதியை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, அதில் நிறைய விளைச்சல் இருக்குது. அப்படின்னா இவர் எந்த பகுதியை வாடகைக்கு எடுத்திருக்காரோ அதை மட்டும்தான் அவர் பயன்படுத்த முடியும். அதற்கு அல்லாத மீதமான பகுதிகள் அவர் அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது அவங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருந்து அதை வயலேட் பண்ணி அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இன் ஃபியூச்சர் த லேண்ட்லார்ட் கேன் இன்வோக் மீன்ஸ் ப்ராஃபிட். பாக பிரிவினையில் இந்த பகுதி எனக்குங்கிறத ஒதுக்கியிருக்காங்க, அதை தெரிஞ்சிருந்தும் அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, இல்லை அதில் உள்ள வாடகை அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா த ரியல் ஓனர் கேன் இன்வோக் மீன்ஸ் ப்ராஃபிட். அவர் இதன் மூலமாக அந்த ஆதாயம் அடைஞ்சிட்ருக்காரு, அது எனக்கு வந்து சேர வேண்டியது, அது அவர்கிட்டருந்து எனக்கு மீட்டு தாங்க. இந்த மாதிரி நிறைய அதில் உதாரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ரெஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியது ரெஸ்டோரேஷன், நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதுக்காக ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒன்று இருந்து நிறைவடைந்த பின் மீண்டுமாக அந்த நிலைக்கே கொண்டு வந்து நிலை நிறுத்துவது தான் ரெஸ்டோரேஷன். சூட் டிஸ்மிஸ்ட் ஃபார் டிஃபால்ட், அப்பியரன்ஸ் அண்ட் நான் அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், கான்சிக்வன்சஸ் தேர் ஆன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் 9ல் பார்த்தோம். சூட் டிஸ்மிஸ்ட் ஃபார் டிஃபால்ட். What is the remedy available to the person who affirms the suit? பிளைன்டிஃபாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வழக்கை தொடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வழக்கு வாதியின் வருகையின்மைக்காக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அப்படி வரக்கூடிய சமயத்தில் அந்த தள்ளுபடியான வழக்கை மீண்டுமாக கோப்புக்கு எடுக்க வாதிக்கு என்ன வகையான உரிமை இருக்குது, அதை தான் ஆர்டர் 9 ரூல். வெரி குட். ஆர்டர் 9 ரூல் 9ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ரெஸ்டோரேஷன். அந்த டிஃபால்ட் அப்படிங்கிற கிளாஸை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் ஆர்டர் 9 ரூல் 9. எதுக்காக மீண்டும் மீண்டும் அதே பகுதியில் வரோன்னா, நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து முன்சிஃப் லெவல் எக்ஸாமினேஷன். இப்போ சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனில்
முழுக்க சிபிசிலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சிபிசியில் எந்தெந்த பகுதிகளிலிருந்து அதிகபட்சமான கேள்விகள் எதிர்பார்க்கப்படும், ரெஸ்ஜுடிகேட்டாங்கிறத அடிப்படையாக நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா ஈவன் தோ இன்ஹரண்ட் பவர்ஸ்லாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் இருந்தாலும் சிவில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் 151 சிபிசி தான் முன்சிஃப் கோர்ட்லேருந்து டாப்பஸ்ட் கோர்ட், அப்பெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ 151 சிபிசியோட இம்பேக்ட் வந்து அப்படி அதில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வழக்குக்கு பேஸ் வந்து ட்ரையல் கோர்ட்டில் தான் இருக்குது. டு பி ஃப்ராங்க், ட்ரையல் கோர்ட்டோட ஒர்க் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமானது. அதில் ரொம்ப ஆர்வத்தோடு செயல்பட்டு அதில் ரொம்ப ஈடுபாடோடு செயல்பட்டாங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதனால் ட்ரையல் கோர்ட் ஒர்க் வந்து நல்ல ஒரு பேஸ் இருக்கக்கூடியது. ஏன்னா எந்த அளவுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். ஒரு புள்ளி, ஒரு கமா, இதில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு கில் ஹிம், நாட் லீவ் ஹிம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அர்த்தம் என்ன? கில் ஹிம், நாட் லீவ் ஹிம், கொன்று அவனை விட்டுறாத. ஒரு கமா வந்து நாட்டுக்கு அப்புறம் போடுறாங்க, ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். கில் ஹிம் நாட் லீவ் ஹிம், கில் ஹிம் நாட் லீவ் ஹிம், கொன்றாத அவனை விட்டுரு. இதை மாதிரி நிறைய இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது அதில் பார்க்கலாம். நிறைய உதாரணங்கள் அதில் இருக்கு. நகைச்சுவையாக சொல்லுவாங்க, மாதிரி டைப்போகிராஃபிக்கல் எரர், அர்த்தமெட்டிக்கல் எரர் வந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு சூட்டு, ஃபர்தர் லிட்டிகேஷனுங்கிறது தேவையில்லை. அதை சரி செய்கிறதுக்கான காரணிகள் என்னென்ன இருக்குங்கிறது தான் ரெஸ்டிடியூஷன், ரிவ்யூ, அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி அப்படிங்கிறதுல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் அந்த டாக்ட்ரினில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. யார் அப்ளிகேஷன் கொடுக்கணும், அதில் என்ன மாதிரியான தீர்வு வழங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷனில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் டெஃபினிஷனை முதல்ல கம்ப்ளீட்டாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு லெட் அஸ் கோ வித் அப்ஜெக்டிவ் டைப். செக்ஷன் 144 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட், அப்ளிகேஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன், வேர் and insofar as a degree or an order is varied or reversed in any appeal, revision or other proceedings are set aside or modified in any suit instituted for the purpose, the court which passed the degree or order shall, on the application of any party entitled to any benefit by way of restitution or otherwise, cause such restitution to be made as will, so far as may be, place the parties in the position which they would have occupied, but for such degree or order or such part thereof as has been varied, reversed, set aside or modified, and for this purpose the court may make any orders, including orders for the refund of cost and for the payment of interest, damages, compensation and means profits, which are properly consequential on such variation, reversal, selling, setting aside or modification of the degree or order. இதுதான் டெஃபினிஷன் கிளாஸில் நமக்கு இருக்கக்கூடியது.
எக்ஸ்பிளனேஷனில் கொடுக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுங்கிறது வந்து ஞாபகம் வருது. இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் நமக்கு கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரெக்டாக செக்ஷன் டிகிரி டீல்ஸ் வித் வாட் செக்ஷன் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். மேபி எப்படி இருக்கும், டிகிரி அதோட கைண்ட்ஸ் ஆஃப் டிகிரி, அந்த கைண்ட்ஸ் ஆஃப் டிகிரியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிமினரி டிகிரி, ஃபைனல் டிகிரி, ப்ரிலிமினரி டிகிரி, ஃபைனல் டிகிரி. அந்த ப்ரிலிமினரி டிகிரியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கேள்வி கேட்கலாம். ஃபைனல் டிகிரி அப்படிங்கிறதுலேருந்து எல்லா ஸ்டேஜிலேருந்து ஒரு கேள்வி அதில் ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரீசனிங், எக்ஸ்பிளனேஷன், இந்த கேள்விக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனும் இந்த ரீசனிங்கும் பொருந்துமா அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு கேள்வி 2 வரியில் இருக்கும், பதில் 15 வரைக்கும் இருக்கும். அப்போது ரீடிங் ஹேபிட்டை ரைஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பேசேஜாக இருக்கும், பேரா வைஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எழுத போகிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் இல்லை, அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் எழுதுறதுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நிறைய ரீட் பண்ணி தான், பேசேஜை ரீட் பண்ணி தான் நமக்கு அதில் ஆன்சர் பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எப்படி இவ்வளோ கேள்விக்கு நம்ம ஆன்சர் போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க அதில் கொஸ்டினில் இருக்கக்கூடியது. யாரும் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த கேள்வியும் செட் பண்ணுறது கிடையாது. நல்ல டெப்த்தாக தெரிஞ்சிருக்கணும். வந்து நீதிபதியாக அமரக்கூடிய சமயத்தில், இன்னும் ஜுடிஷியல் அகாடமியில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய சமயத்தில் இன்னும் உங்களை வந்து ஷார்பன் பண்ணுவாங்க. வரக்கூடியவங்க நல்ல தெளிவான முறையில் புரிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறதுல தான் அந்த கேள்விகள் அமையும். அப்போ எக்ஸ்பிளனேஷன் ஃபார், இதே ரெஸ்டிடியூஷன்லேயும் எக்ஸ்பிளனேஷன்னா ஆக்டில் டெஃபினிஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் சப்செக்ஷன் 1 த எக்ஸ்பிரஷன் court which was past the degree or order shall be deemed to include. ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் இந்தியா பகுதிகளுக்கெல்லாம் வந்து பொருந்தும். அப்ளிகபிள் டு, வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு நிறைய இருக்கும். எதுக்கெல்லாம் பொருந்தும்? த்ரூஅவுட் த இந்தியா, ஹோல் த இந்தியா, எக்ஸ்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதை மாதிரி இருக்கும். அப்போது இதில் அதை தான் நாங்கள் அழுத்தமாக சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட், டிகிரி டு இன்க்ளூட் அப்படின்னா, வேர் த டிகிரி ஆர்டர் ஹாஸ் பின் வேரிட் ஆர் ரிவர்ஸ்ட் இன் எக்ஸசைஸ் ஆஃப் அப்பலட் ஆர் ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் த கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஹைரார்கி ஆஃப் கோர்ட்டை பார்த்தா தான் இது நமக்கு தெரியும். முன்சிஃப் கோர்ட், சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்பலட் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் கோர்ட். ஸோ இவ்வளோ ஜூரிஸ்டிக்ஷன் அதில் இருக்குது. அப்போது கோர்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். செகண்ட் பி, வேர் த டிகிரி ஆர் ஆர்டர் ஹாஸ் பின் செட் அசைட் பை எ செப்பரேட் சூட் த கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் which passed such degree or order. B classification பாருங்கள். where the degree or order has been set aside by a separate suit the court of first instance which passed such degree or order. ஸோ இந்த இடத்துல ஒரு கோர்ட் பாஸ் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிகிரியை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்காக இன்னொரு செப்பரேட் சூட் வருது அப்படின்னா அதில் அது ரெஸ்டியூடிகேட் ஆவா அப்படின்னா அது ரெஸ்டியூடிகேட்டா பிரின்சிபலில் வராது. ரெஸ்டியூடிகேட்டால் நிறைய கிளாஸிஃபை பண்ணும்போது பிட்வீன் த சேம் பார்ட்டிஸ், பிட்வீன் த சேம் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி, பிட்வீன் த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு நிறைய அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி தான் இருக்கும், அந்த பிட்வீன் த சேம் பார்ட்டிஸ், பிட்வீன் த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதை தான் அழுத்தமாக சொல்கிறாங்க. தேர்ட்லி, வேர் த கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் has ceased to exist or has ceased to have jurisdiction to execute it, the court which, if the suit wherein the degree or order was passed were instituted at the time of making the application for restitution under this section, would have jurisdiction to try such suit. இதுக்கு ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கேன். Where the court of first instance has ceased to exist, இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் வரப்போகுது. ceased to exist or has ceased to have jurisdiction to execute it. The court which, if the suit wherein
the degree or order was passed were instituted at the time of making the application for restitution under this section would have jurisdiction to try such a suit. Ceased to exist அப்படின்னா இப்போ ரீசெண்டாக உள்ள டெவலப்மெண்ட்டில் ஆன்டி லேண்ட் கிராப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு தனி விங்க் இருக்கு. இருந்தது, இருக்கா, இருந்ததா? இருந்தது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதை தான் சீஸ்ட் டு எக்ஸிஸ்ட். அப்போது அந்த தனி விங்குக்காக ஒரு கோர்ட்டே ஃபார்ம் பண்ணாங்க, லேண்ட் கிராப்பிங் கோர்ட். இப்போ அபாலிஷ்ட், இப்போ அதை அபாலிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உத்தரவு, ஒரு ஆணை அந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தால், புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், பிரிக்கப்பட்டிருந்தால் அந்த மாதிரியான உத்தரவு யாரையும் கட்டுப்படுத்தாத வண்ணம் ரெஸ்டிடியூஷன் ப்ரொசீட் பண்ணலாம். அந்த இடத்துல அதை நடைமுறைப்படுத்தாதபடிக்கு அதை கொண்டு வரலாம். 144 கிளாஸ் 2. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது 144 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏபிசி. ஒரு ரெஸ்டிடியூஷனுங்கிற சாப்டரில் இவ்வளோ டெப்த்தாக நம்ம பார்க்கணுமா அப்படின்னா நமக்கு கொஸ்டின் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். 144 கிளாஸ் 2. No suit shall be instituted for the purpose of obtaining any restitution or other relief which could be obtained by application under subsection 1. No suit shall be instituted for the purpose of obtaining any restitution or other relief which could be obtained by application under subsection 1. செப்பரேட் சூட்டு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 2002 அமெண்ட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் கேசஸை குறைக்கணுங்கிறதுக்காகவும் ஸ்பீடி டிஸ்போசல் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தான் எஃபெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 144 கிளாஸ் 1ல் இருக்கக்கூடிய இந்த கிளாஸிஃபிகேஷனை தவறான விதத்தில் 2வை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 144 கிளாஸ் 2 அப்படிங்கிறத அதோடு சேர்த்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் 144 பொறுத்து டெஃபினிஷன் கிளாஸில் நமக்கு இருக்கக்கூடியது. அந்த டெஃபினிஷன் கிளாஸ்லேயே கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ல் வந்து எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருப்போம். இது அப்படி இந்த டெஃபினிஷன் கிளாஸை பிரித்து பார்த்தா தான் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது ரெஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லீகல் மேக்ஸிம் அப்படின்னு சொன்னால் என்னது? டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய லீகல் மேக்ஸிம் ஆக்டஸ் கியூரி நெமினம் கிராவாபிட் அப்படிங்கிறது. ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கும் இதை மாதிரி லீகல் மேக்ஸிம் இருக்குது. உங்களோட செப்பரேட் கிளாஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரி, கண்டிஷன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ரெஸ்டிடியூஷனுங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை என்னது? மீட்டு கொடுக்கறது. பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவுனால எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஒரு தீர்வில் திரும்ப மீட்டு அளிப்பது. கண்டிஷன்ஸ். பிஃபோர் ரெஸ்டிடியூஷன் கேன் பி ஆர்டர்ட், the 3 conditions listed below to be followed. 3 conditions. Number 1, the restitution sought must be in relation to the reversed or varied degree or order. நல்லா பார்த்துக்கோங்க, டிகிரிங்கிறதுக்கு மீனிங் வேறு, ஆர்டருங்கிறதுக்கு மீனிங் வேறு. ஆனால் இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டருக்கு மேலே ப்ரொசீட் பண்ணணுன்னா 43ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆர்டர் 43ல் அப்பீலபிள் ஆர்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ட்ரையல் கோர்ட்டில், முன்சிஃப் கோர்ட்டில் இப்போ நீங்கள் ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய சமயத்தில் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்காங்க, இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன். அப்படி இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனில் த பிளைண்ட் டு பி ரிஜெக்டட் அப்படிங்கிறதுக்கான எல்லா ரீசன்ஸையும் கோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைமா ஃபேஸியாக அதில் அந்த ப்ரேயர் வந்து கிராண்ட் பண்ணலான்னா the plaint will be rejected. அப்போது அது எய்தர் பார்ட்டி, அஃபெக்டட் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெமெடி they can go for very good revision. ஏன் அந்த இடத்துல மிஸ்லேனியஸ் அப்பீல் வரல? இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனில் ஆர்டர் 6 ரூல் 7, ஆர்டர் 6 ரூல் 17ல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட்டு, அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குது. ஆர்டர் 9 ரூல் 9ல்
அபேட்மெண்ட்டுக்கு இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் இருக்குது. இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் ஒரு ஒரிஜினல் சூட்டில் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்லேருந்து டில் த டிஸ்போசல் ஆஃப் சூட் வரைக்கும் ஈவன் ஆஃப்டர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் சூட்டு கூட இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனுங்கிறது வருது டில் இட்ஸ் ரீச் ஃபைனாலிட்டி. அப்போ இந்த இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனோட இம்பேக்ட் வந்து இதை மாதிரி ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு, அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட்டு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் கமிஷனர், என்ன காரணத்துக்காகவும் பை இன்வோக்கிங் இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் 482ல் இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட்னே 151ல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ 151 இன்வோக் பண்ணி நமக்கு என்ன ரெமெடி வேணாலும் நம்ம கோர்ட்டை கேட்டுக்கிடலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஹை கோர்ட்டில் கூட நம்ம ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்ணுறது இல்லை, ட்ரையல் கோர்ட்டில் வந்து அதை மேண்டேட்ரியாக ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்வோக் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அட்வான்ஸ் ஹியரிங் பண்ணணும், ஒரு கேஸில் டேட்டை அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? ஹம்பிள் பெட்டிஷன் ஃபார் அட்வான்ஸ் ஹியரிங். இதே மாதிரி ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் இட் வில் பி ரிட்டர்ன். ஃபைல் த அப்ளிகேஷன் வித் ப்ராப்பர் ப்ரொவிஷன், ஹவு த அப்ளிகேஷன் இஸ் மெயின்டைனபிள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருப்பிடுவாங்க. ஸோ அப்போ இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனில் வரக்கூடிய ஒரு உத்தரவு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணத்தில் அதை மாற்றி அமைக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான். அதனால் ஆர்டர் டிகிரி அப்படின்னா டிகிரி கேன் பி எக்ஸிக்யூட்டட், டிகிரி கேன் பி எக்ஸிக்யூட்டபிள். எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு வேணும். மியர் ஒரு உத்தரவு வந்துட்டு பேப்பரில் இருக்கிறது வில் நாட் ஹெல்ப் அஸ். அப்போ அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக இருக்கிறது தான் ஆர்டர் 21ல் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ். ஸோ அந்த மாதிரி இதில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. The restitution sought must be in relation to the reversed or varied degree or order. The party seeking restitution must be eligible to receive benefits under the reversing degree or order. அப்போ இதெல்லாம் வாசிக்கும்போது தேர்டு கண்டிஷன்ஸ், the relief sought must be directly related to the reversal or variation of the degree or order. அப்போது ஒரு ஒரிஜினல் சூட்டில் ஃபைனாலிட்டி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெஸ்டிடியூஷனுங்கிறது அங்கே வரும். ஃபஸ்ட்டு இது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இஸ் த ரெஸ்டிடியூஷன் வேலிட் வைல் பெண்டன்சி ஆஃப் த சூட் அப்படின்னு சொல்லி கேட்டால் வராது. இந்த 3 கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் பாஸ்ட் டிகிரி ஆர் ஆர்டர், அதுதான் இதில் 3 கண்டிஷன்ஸாக இம்போஸ் பண்ணுறாங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை யார் இன்வோக் பண்ணலாம்? டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் யார் இன்வோக் பண்ணலாம்? ஹூ கேன் அப்ளை ஃபார் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்? பார்ட்டிஸ் டு த ப்ரொசீடிங்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க. The 2 conditions must be met for a person to be eligible to apply for section 144 restitution. One is he or she must be a party to the degree or order that is being varied or reversed. He or she must have become entitled to any benefit under the reversing degree or order, whether through restitution or otherwise. இதை மாதிரி இருக்கவங்க தான் தேர்ட் பார்ட்டி வந்து ரெஸ்டிடியூஷன் இன்வோக் பண்ண முடியாது. நான் இம்ப்ளீடிங் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ரைட்டு இந்த இடத்துல அப்ளை ஆகாது. யார் வந்து ரெஸ்டிடியூஷனை கிராண்ட் பண்ண முடியும்? Who can grant restitution? An application for restitution must be made to the court that issued the degree or order. அப்பலட் கோர்ட்டில் போய் பண்ண முடியாது. எந்த கோர்ட்டில் வந்து அதை டெலிவர் பண்ணியிருக்காங்களோ அதே கோர்ட்டில் தான் நம்ம இன்வோக் பண்ண முடியும். Against whom restitution can be invoked? Against whom restitution can be invoked?
restitution can be ordered not only against the party to the litigation but also against his legal representative. முதல்ல பார்த்தோம் இல்லையா, சிவில் ப்ரொசீஜர் கோடை பொறுத்த வரைக்கும், சிவில் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும், not the party, the legalese to the party to the litigation is also liable அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. பெண்டன்டி லிட், பெண்டன்டி லிட் செக்ஷன் 52 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 52, செக்ஷன் 53A ரொம்ப மேண்டேட்ரியான போர்ஷன். 52, 53A. அப்புறம் ஃப்யூச்சரில் அங்கே லாஸ்ட்டில் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் வரும். அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்தா தான் இங்கே சிவிலில் சூட் ஃபார் மார்ட்கேஜில் ப்ரிலிமினரி டிகிரினா என்ன, ஃபைனல் டிகிரினா என்ன அப்படிங்கிறது வரும்போது அந்த சார்ஜுக்கும் மார்ட்கேஜ் சூட்டில் இருக்கக்கூடிய ப்ரிலிமினரி டிகிரி ஃபைனல் டிகிரிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வரும். பார்ட்டிஷன் சூட்டில் நம்ம கேட்டிருப்போம் ப்ரிலிமினரி டிகிரி ஃபைனல் டிகிரி அப்படின்னு. ஸோ மார்ட்கேஜ் சூட்லேயும் அந்த மாதிரி வரும். அது ப்ராப்பர்ட்டிக்கு மேலே ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது அதில் தெரியும். லிமிட்டேஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன். லிமிட்டேஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன். இந்த ரெஸ்டிடியூஷன் சாப்டரில் இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்டிடியூஷனில் லிமிட்டேஷன் எவ்வளோ நாளைக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன் கேன் பி மேட். An application for execution of a degree under section 144 CPC is governed by article 136 of Limitation Act. அப்போ ஒரு ஆக்டுக்கு இன்னொரு ஆக்ட் வந்து தொடர்புடையதாக இருக்குது. சப்ஸ்டான்ஷியலாக நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் ப்ரொசீஜர் எல்லாம். ஸோ லிமிட்டேஷன் ஆக்டோட இம்பேக்ட் இங்கே வருது. செக்ஷன் 136 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட். The limitation period for such an application is 12 years. 12 years. Limitation period for such an application is 12 years. Question எப்படி இருக்கும்? 12 இயர்ஸ்ங்கிறது எந்த டேட்ல இருந்து ஆரம்பிக்கும்? அதான் அப்படி தான் கொஸ்டின் இருக்கும். லிமிட்டேஷன் பீரியட் ஃபார் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இல்லாமல் the date starts from the receipt of copy of this order. நமக்கு கொடுக்காங்க இல்லையா இங்கே அப்ளிகேஷனில் எதுலனாலும் within the period of 4 weeks, within the period of 8 weeks, within the period of 15 days from the date of the receipt of copy of this order. இந்த உத்தரவு என்னைக்கு டெலிவரி ஆகுதோ அன்னையிலிருந்து. அதான் அந்த 12 years லிமிட்டேஷனுங்கிறது அதில் கவுண்ட் ஆகும். அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரே பிளைண்ட்டு, சூட்டு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு, ப்ளீடிங்ஸு, ஜட்ஜ்மெண்ட்டு, டிகிரி, எக்ஸிக்யூஷன் மட்டும் கிடையாது. நீங்கள் முன்சிஃபாகவும் ரோல் ப்ளே பண்ணணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் ரோல் ப்ளே பண்ணணும். அப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக ரோல் ப்ளே பண்ணக்கூடிய சமயத்தில் இதை மாதிரியான லிமிட்டேஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இன் ஃபோர்ஸ், இன்றைக்கி நடைமுறையில் இல்லாத ஒரு நிலை. இது நாள் வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து கிரிமினல் இன் நேச்சரில் இன்வோக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததுக்கப்புறம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுக்கப்புறம் லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகி சப்சிக்வெண்ட்டாக சிவில் இன் நேச்சரில் ஜேஎம் கோர்ட்லேயே அது இன்றைக்கி நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் கிரிமினல் ஓபி ஃபுல்லாக சிஆர்பியாக கன்வெர்ட் ஆகி ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்களா, உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை, கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ 12 இயர்ஸுங்கிறது அந்த டேட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, ரெஸ்டிடியூஷனுக்கு மேலே அப்பீல் உண்டா? செக்ஷன் 116ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. 116 இல்லை இல்லை, செக்ஷனை பார்க்க வேண்டாம். 2002 அமெண்ட்மெண்ட்டில் செகண்ட் அப்பீல் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணியில் 25,000க்கு மிகாமல் இருந்தால் செகண்ட் அப்பீல் லை ஆகுமா? லை ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
லை ஆகாதுங்கிறத எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கடந்து வந்தது வெரிஃபை பண்ணிக்கோங்க. எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அது லை ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. 2002 அமெண்ட்மெண்ட்டு தான் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். அப்பீல் அகெயின்ஸ்ட் ரெஸ்டிடியூஷன். The determination of question under section 144 restitution has been expressly declared to be a degree under section 2 class 2 and thus appealable. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு, அதுக்கு மேலே ரிவிஷன், அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ்ட், அதுக்கு மேலே ரிவிஷன். அப்போது ரெஸ்டிடியூஷனுக்கு மேலே அப்பீல். இதைத்தான் சிபிசியில் ஆர்டர் 43ன்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்பீலபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பீலபிள் ஆர்டர்ஸ் எந்தெந்த இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனுக்கு மேலே அப்பீல் மெயின்டெனபிளோ அது எல்லாமே 43ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டர் 43ல் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரேயரை பொறுத்து எய்தர் பார்ட்டி கேன் கோ ஃபார் அப்பீல். அதுதான் சிவில் மிஸ்லேனியஸ் அப்பீல். எதெல்லாம் அதில் சொல்லப்படவில்லையோ அது எல்லாமே ரிவிஷனில் வந்து அங்கே 43ல் அப்பீலபிள் ஆர்டருங்கிறதுல எதெல்லாம் சொல்லப்படவில்லையோ அது எல்லாமே ரிவிஷனில் வந்துடும். அதுதான் நம்ம இங்கே சிஆர்பியாக டைரெக்டாக இன்வோக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவில் ரிவிஷன் அப்ளிகேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் டு த ஆனரபிள் ஹைகோர்ட். சரி, ரெஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன். நவ் லெட் அஸ் கோ வித் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் அதை கேரி அவுட் பண்ணி போவோம். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கவர் பண்ண முடியுதுங்கிறத பார்த்துக்கலாம். நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து லெக்சிஸ் நெக்ஸிஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியன் ஜி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாண்டியன் சார் புக்கை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு பட்டாபிராமன் புக் வந்து நல்லாவே இருக்கும் வித் அமெண்ட்மெண்ட்ஸோடு அதில் இருக்கும். கிரி லா ஹவுஸ் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கேசஸ் நிறைய இருக்கும். தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் அப்டேட்டடாக இருக்கும். இதுலேயும் அப்டேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிபிசியில் ஆர்டிகிள் 136 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 136 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட் சிவில் ப்ரொசீஜர் கோடில் நிறைய சாப்டரில் இந்த 136 லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து பிளேஸ் வைட்டல் ரோல், ஒரு முக்கியமான பங்கு அதில் வகிக்கும். The word in time in proviso D2 rule 1 class 2 of order 17. ஏன் ஆர்டர் 17லேருந்து சொல்கிறேன் அப்படின்னா 2002 அமெண்ட்மெண்ட் சிபிசியில் ஆர்டர் 17க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் 17 ரூல் 2 அன்னெசரி ரீசனுக்கு கோர்ட் வந்து அட்ஜாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது. போதிய காரணம் இருக்கணும். அந்த காரணங்கள் அஃபிடவிட்டாக வந்து சப்மிட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அட்ஜாயின்மெண்ட் கொடுக்கணும். அல்லாத பட்சத்தில் காரணம் இல்லாமல் அட்ஜாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது. த வேர்ட் இன் டைம் இன் ப்ரொவிசோ ஆர்டர் 17 ரூல் 1 கிளாஸ் 2 சப் கிளாஸ் டி இண்டிகேட்ஸ் reasonable time would be required for making arrangements when a counsel suddenly became unwell. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சீனியர் நாட் டூயிங் வெல், சீனியர் நாட் இன் ஸ்டேஷன், சீனியர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நம்ம வந்து அட்ஜாயின்மெண்ட் கேட்குறதுக்கு இது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டோம். அதை ஸ்ட்ரிக்ட் சென்ஸில் ஆர்டர் 17 ரூல் 2ல் எக்ஸ்பிளைன் இன் டைம்ங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் கிளாஸ் அங்கே கொடுக்காங்க, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அங்கே கொடுக்காங்க. காம்பன்சேட்டரி காஸ்ட் காஸ்ட்
அதில் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, which of the following deals with compensatory cost in respect of false or vexatious claims or defenses in code of civil procedure? Section 35 capital A. Section 35 capital A. Which of the following deals with property liable to attachment and sale in execution of decree? Attachment of property. Section 60. நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் அதை எப்படி சொன்னேன்னா, எந்த ஒரு சப்ஜெக்டையும் நம்ம பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னிங்கன்னா சிபிசியா எப்போ அது ஒரு கடல், இதுதான் எல்லார்ட்டன்னு சொல்லக்கூடிய சிபிசியா அது ஒரு பெரிய கடல். ஆனால் அதே சிபிசியை நம்ம வந்து அட்டை டு அட்டை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், பைகாட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே சமயத்தில் கொஞ்சம் அதை லகுவாக்கி அதை நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்கு நம்ம அதை மினிமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிபிசி 1908 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜாக சிபிசினா என்ன, அதோட ஆப்ஜெக்ட் என்ன, என்ன நோக்கத்துக்காக அந்த சிபிசி வந்துச்சு, அந்த சிபிசியில் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, இதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்ம பார்த்தோம். சிபிசியில் மொத்தம் எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, நம்ம டைரெக்டாக பார்த்தோன்னா 51 அங்கே முடிச்சிருப்பாங்க. ஆனால் கேவியட் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 148 ஏல இருக்கக்கூடியது இங்கே ஆர்டர் 52 தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மொத்தம் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது, 150 டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் வந்து 156. அப்புறம் உள்ளது ரிப்பீல் ஆயிரும், வெரிஃபைபிள் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். இப்போ தான் சொல்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் வந்து டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் சொல்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் தவறான ஒரு தகவலை சொல்லி அது உங்களுக்கு இன்பில்ட் ஆகி எக்ஸாமில் அதை நீங்கள் பேஸ் பண்ணக்கூடாது. சரி, லெட் அஸ் கம் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். டெப்ட்னா என்ன, எசென்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் டெப்ட். நான் ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டு அதை மாதிரி வரக்கூடிய சமயத்தில் இது டெப்ட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷனில் வருமா? டெப்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் an ascertainable or readily calculable amount. Number 2, an absolute unqualified and present liability in regard to that amount with the obligation to pay forthwith or in future within time. Obligation must have occurred and must be subsisting and should not be that which are occurring. இந்த எல்லாமே இருந்தால் தான் டெப்ட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷன் கீழே கொண்டு வர முடியும். அடுத்த கொஸ்டின், பிளெயின்ஸ் இன் பேங்க் சூட் should specifically disclose which of the following ingredients அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இந்த 4ல் ஏதாவது ஒன்று எழுதலாங்கிற மாதிரி இருக்காது. மேக்சிமம் டெஃபினிஷன் கிளாஸில் இருக்கக்கூடியதை பார்ட்டாக பிரித்து ABCD அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் இ வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டெஃபினிஷன் கிளாஸை பிரிக்கக்கூடிய சமயத்தில் இப்படி தான் இருக்கும். பிளெயின்ஸ் இன் பேங்க் சூட்ஸ் ஷுட் ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்க்ளோஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ட்ஸ். அப்போது ஒரு ப்ரொவிஷன் எடுத்து இப்போ நம்ம குவாஷ் மூவ் பண்ணக்கூடிய சமயத்தில் எப்படி சொல்கிறோம், த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த செக்ஷன் நாட் இஸ் தேர். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே இன்வோக் ஆகலை, இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கம்ப்ளை பண்ணலை. அது மாதிரி த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு ஃப்ரம் டைம் டு டைம் ஃப்ரம் த டேட் ஆஃப் லோன் டு டேட் ஆஃப் சூட். சூட்டு தாக்கலாகிற தேதி வரைக்கும் டேட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இத்தனை ரூபா கடனுக்கு இத்தனை ரூபா இத்தனை சதவிகிதத்தில் வட்டி இவ்வளோ ரூபாயாக அப்படின்னு தான் 3% கால்குலேட் பண்ணி. சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 2017 அமெண்ட்மெண்ட்டு கோர்ட் ஃபீஸ் ஆக்டில் வந்து பே பண்ணுறோன்னா 3%. பிஃபோர் 2017 ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா
7.5%. சரியா? அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த 3% வந்து எதுக்கெல்லாம் சேர்த்து பண்ணணும்னா the principal amount and to the interest amount till date, அந்த சூட்டு ஃபைல் ஆகிற தேதி வரைக்கும் உள்ள அமௌண்ட்டுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் கொண்டு வரணும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், கடன் வந்து 1 லட்ச ரூபா இருக்கும். 1 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள சூட்டை எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம்? Pecuniary jurisdiction. Suit can be filed before municipal court. 2014 I think so. 2014 or 2012 subject to verification. ஒரு கொஸ்டினில் அந்த ஜூரிஸ்டிக்ஷனை ஃபஸ்ட்டு லைனில் அந்த சூட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லைனில் டிசைட் பண்ணிடுவாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதக்கூடிய சமயத்தில் இன் தி கோர்ட் ஆஃப் முன்சிஃப் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிப்போம். அதை வேல்யூ பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் அங்கே பார் ஆயிடுது. பை இன்வோக்கிங் திஸ் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணியில் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கைமாறு கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பாக வித் இன்ட்ரெஸ்ட் தான் அதை ரீபே பண்ணும். அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 10 நாளைக்கு கடன் கொடுத்தாலும் ஒரு வட்டி அதில் வந்துருமா? அப்போ கண்டிப்பாக அந்த 1 லட்சங்கிறது 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். அப்போ அந்த சூட்டு எங்கே தான் வந்து ஃபைல் பண்ணணும்? பிஃபோர் த சபார்டினேட் கோர்ட். இந்த மாதிரி நுணுக்கமாக இன்டர்பிரட் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக அதை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். பேங்க் சூட் சுட் ஸ்பெசிஃபிக்கலி டிஸ்க்ளோஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு ஃப்ரம் டைம் டு டைம் ஃப்ரம் த டேட் ஆஃப் லோன் டு டேட் ஆஃப் சூட் 1. Rate of interest permissible as per circular directives of Reserve Bank of India for the corresponding period. An averment that in statement of accounts the debits regarding interest and other charges are in accordance with terms of contract as per Reserve Bank of India directives. பேங்க் சூட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஒரு உதாரணம், 2020 மார்ச்சில் நமக்கு நேஷ்னலாக வேர்ல்டு வைடாக வந்துட்டு லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட வேரியேஷன் வந்து அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் டெப்டாஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது பேங்க் சூட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நம்ம வந்து வி ஆர் இன்வோக்கிங் லிமிட்டேஷனில் அதை தானே பண்ணுறோம். சின்ஸ் வந்து மார்ச் 2020 பிப்ரவரி 2023 வரைக்கும் லிமிட்டேஷன் பீரியடை கால்குலேட் பண்ணாமல் எக்ஸம்ஷனுக்கு ஷூமோட்டோ ரிட் பெட்டிஷன் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். அதை மாதிரி அதில் பேங்க் சூட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சப்ஸ்டிடியூட்டர் சர்வீஸ் தெரியும். ஆர்டர் 5 ரூல் 1 to 20. சப்ஸ்டிடியூட்டர் சர்வீஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை. பிளைன்டிஃப் வந்து பிளைண்ட்டை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அது டிஃபெண்டண்டோட நாலேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டர் 5ல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அல்லது அந்த கம்ப்ளீஷனில் வந்து இஃப் த கோர்ட் டீம்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்டர் 5 ரூல் 20ல் த பிளைன்டிஃப் கேன் இன்வோக் சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ். சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமான தகவலை டெய்லி நியூஸ் பேப்பர் மூலமாக நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு வகையில் டிஃபெண்டண்டோட நாலேஜில் இந்த சூட்டை கொண்டு போகணும். பர்பஸாக வந்து நோட்டீஸ் வாங்காமல் சமன்ஸ் ரிசீவ் பண்ணாமல் ட்ராக் ஆன் பண்ணுறாங்க. அப்போ சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸுங்கிறது பிஃபோர் காலிங் த டிஃபெண்டன்ட் டு ரெக்கார்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட் ஆஸ் ஆப்சண்ட். அவர் வந்து பிரதிவாதியின் வருகையின்மைக்காக இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது, இந்த வழக்கு வாதி விசாரணைக்காக அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்பாக இந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆர்டர் 5 ரூல் 20. பேப்பர் பப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறமா ஒரு வரலைன்னா டிஃபெண்டன்ட் கால்ட் ஆப்சன்ஸ் அட் எக்ஸ்பார்ட்டி, த கேஸ் இஸ் போஸ்டட் ஃபார் எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ். எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸில் பிளைன்டிஃப் எக்ஸாமின்டு ஹிம் எக்ஸிபிட் A1 to A3 மார்க் ஃபார் ஆர்டர்ஸ். ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பார்ட்டி டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை செட்டிசைட் பண்ணுறதுக்கு ஆர்டர் 9 ரூல் 7, செகண்ட் ஸ்டேஜை செட்டிசைட் பண்ணுறதுக்கு ஆர்டர் 9 ரூல் 13.
ரெண்டுக்கும் இருக்கக்கூடியது அதுதான். ஆர்டர் 9 ரூல் 9 வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அப்ளிகபிள் ஃபார் பிளெயின்டிஃப். பிளெயின்டிஃபே கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ரெஸ்டோரேஷன், அந்த டிஃபால்ட்டை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய. ஸோ தென் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி ஆர்டர் 20, அந்த கண்டென்ட்ஸு என்னென்ன கண்டென்ட்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, என்னென்ன கண்டென்ட்லாம் டிகிரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ரெஸ்டிடியூஷனில் இருந்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன்லேருந்து எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். The word restitution used in section 144 of CPC means restoring to a party on the variation or reversal of a degree what has been lost to him in execution of the degree not through proceedings under it. இது நம்ம டெஃபினிஷனில் பார்த்தது. Restoring to a party on variation or reversal of degree which has been lost to him directly in consequences of that degree though not through proceedings under it. ரெண்டுமே இதுக்கு பொருந்தும், ரெண்டுமே அதில் அப்ளிகபிள் ஆகும். ரெஸ்டிடியூஷன்லேருந்து அந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் which of the following deals with officers, soldiers, sailors or airmen cannot obtain leave may authorize any person to sue or defend for them in code of civil procedure. ஆர்டர் 28. நீ ஆர்டர் 28 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து நிறைய ஆர்டர்லேயே சூட் பை மைனர் பர்சன், சூட் பை ஆர் அகெயின்ஸ்ட் த மைனர் பர்சன், இண்டிஜென்ட் பர்சன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஸ்பெக்டில் ஆர்டர் 28ல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Recording of admitted and written of rejected documents. சூட்டில் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ரிட்டன் வாங்கிறதுக்கோ, அதே சமயத்தில் ஒரு டாக்குமெண்ட் இந்த சூட்டுக்கு அவசியமாக இருக்குன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ ஆர்டர் 12ல் ப்ரொவிஷன்ஸ் இன்வோக் பண்ணுறாங்க. இங்கே ரிட்டன் ஆஃப் டாக்குமெண்ட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆர்டர் 13ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆர்டர் 13 டீல்ஸ் வித் recording of admitted and written of rejected documents. Condition precedent. Order 6 rule 6. Order 6 நீங்கள் ஆர்டர் 6 ரூல் 6ல் அந்த டெஃபினிஷன் கிளாஸ் எடுத்து என்ன கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்குவாங்க. கண்டிஷன் ப்ரெசிடென்ட்டுங்கிறது தான் கோடு வேர்ட். கண்டிஷன் ப்ரெசிடென்ட். Enforcement of degree against legal representative. Enforcement of degree against legal representative. நமக்கு தெரியும் ஆர்டர் 22 டீல்ஸ் வித் அபேட்மெண்ட் ஆஃப் சூட்டு. அதில் பிளெயின்டிஃப் இறந்து போனார்னா ஆர்டர் 22 ரூல் 3ஐ இன்வோக் பண்ணி, ஆர்டர் 22 ரூல் 9ஐ இன்வோக் பண்ணி, செக்ஷன் 5ஐ இன்வோக் பண்ணி எல்லாஸ் ஆஃப் த பிளெயின்டிஃப் வந்து சூட்டில் ப்ரப்போஸ்ட் ரெஸ்பாண்டாக ப்ரப்போஸ்ட் பார்ட்டியாக கொண்டு வந்து அவங்கள இம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஃபெண்டன்ட் காலம் ஆகிட்டார்னா ஆர்டர் 22 ரூல் 4, ஆர்டர் 22 ரூல் 9, ஆர்டர் செக்ஷன் 5ஐ இன்வோக் பண்ணி எல்லாஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட் வந்து அதே சூட்டில் இம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு அப்புறமும் அந்த டிகிரி வந்து அவங்கள கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பார்ட்டி டு த சூட் நான் இல்லை, அதனால் அந்த டிகிரி என்னை கட்டுப்படுத்தாதுங்கிற டிஃபென்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த. ஸோ அதே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுங்கிறத வேறு எங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 50, செக்ஷன் 52 ஆஃப் சிபிசி ஆல்சோ டீல்ஸ் வித் legal representatives. Enforcement of degree against legal representative, section 52. Which of the following deals with service of summons? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ஆர்டர் 5 ரூல் 20 பார்க்குறது போலவே செக்ஷன் 28ஐயும் கவர் பண்ணிக்குவோம். லிமிட்டட் ஸ்கோப்பில் தான் எடுத்திருக்கேன். செக்ஷன் 151 to 153 of CPC deals with they do not authorize the correction of a judgment alleged to be wrong on the merits. Only way to sort correction of a judgment is through an appeal. பார்த்தோம் இல்லையா? அர்த்தமெட்டிக்கல் எரர் இருந்தால் 152 இன்வோக் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் டிகிரி கேன் பி மாடிஃபைட், கேன் பி அமெண்டட். Fixing date for appearance of defendant.
fixing date for appearance of defendant. Order 5, Rule 6. Order 5, Rule 6. Section 137 of CPC. Language of the subordinate court. Language of the court அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் லாவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிபிசியில் செக்ஷன் 137 language of subordinate courts. The language which on the commencement of this code is language of any court subordinate to a high court shall constitute to be language of such a subordinate court until the state government otherwise directs. The state government may declare what shall be language of any court and in what character application to be proceedings in such court shall be written. Whether this court requires or allows anything other than the recording of evidence to be done in writing in any such court, such writing may be in English, but if any party or his pleader is unacquainted with the English, a translation into the language of the court shall at his request be supplied to him, and the court shall make such order as it thinks fit in respect of the payment of the cost of such translation. இது தான் நம்ம பார்த்தோம். அப்போ லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த ப்ரூஃப் அவுட் எதுக்கு தமிழில் கொடுக்காங்க? இப்போ வரக்கூடிய ஒரு பேங்க் மேனேஜருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ப்ரூஃப் அவுட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் கிராஸ் பண்ணக்கூடிய ப்ராசிக்யூட்டருக்கோ கிராஸ் பண்ணக்கூடிய பிளைன்டிஃபோட அட்வொகேட்டுக்கோ டிஃபெண்டோட அட்வொகேட்டுக்கோ அந்த லாங்குவேஜ் புரியலை அப்படின்னு சொன்னால் இட் கேன் பி கன்வெர்டட் இன் டு லோக்கல் லாங்குவேஜ். அதுக்கான காஸ்ட்டை அவங்க பேர் பண்ணணும். அப்போது லாங்குவேஜ் ஆஃப் கோர்ட் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் ஆஃப் சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 137 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டிகிரி ஆர்டர் 20ல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஜட்ஜ்மெண்ட் டிகிரி சப்ஸ்டான்ஷியல் லாவில் எங்கே இருக்குன்னா செக்ஷன் 33 ஆர்டர் 20. அந்த மாதிரி நம்ம அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர் வரக்கூடிய சமயத்தில் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் அதை அட்டாச் பண்ணலாம், அட்டாச் பண்ண வேண்டாம், அதுன்னு ஒரு பெரிய ஒரு டிபேட்டே இருக்கும். அது சம்மந்தமாக எங்கே இருக்குன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆர்டர் 38 ரூல் 12. growing crop standing on the land, crop on threshing floor, crop stored in house or godown. இது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறதுல கன்ஃபைன் பண்ணுறாங்க. ஆர்டர் 26 deals with appointment of advocate commissioner, issuance of commission. சரி, இப்போ இதோட முடிச்சுட்டு ஒரு 63 கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் உள்ளதில் இஃப் டைம் பெர்மிட்ஸ் அடுத்த கிளாஸில் நம்ம அதை பார்த்துக்கலாம். சிவில் ப்ரொசீஜர் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டதுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் இதிலே கன்ஃபைன் பண்ண வேண்டாம், நிறைய ஏரியா இருக்கும். அதை கவர் பண்ணி சப்ஜெக்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.